ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AshVal சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எறா வறுவல். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எறா வறுவல் தேங்காய் எண்ணெயில் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 15 கருவேப்பிலையில் அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா தேங்காய் ப்ரௌன் ஆகிற அளவு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், தேங்காய் இந்த அளவு ப்ரௌன் ஆகணும், அந்த அளவு வதக்கி இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. அதே எண்ணெய், நம்ம அந்த 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டோம் இல்லையா, அதிலே மீத எண்ணெய். இதில் நான் 1 கிலோ எறா, மீடியம் சைஸ் எறா, அதையும் நான் நல்லா கழுவிட்டு அதையும் நான் சேர்த்துக்கிறேன். எறாவில் வந்து நம்ம வேக வைக்கிறதுக்கு தண்ணி விட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எறாவே வந்து நிறைய தண்ணி விடும். அதனால் நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம், இப்படியே வதக்கி விட்டுட்டே இருங்க. அதுவே தண்ணி விட்டு நல்லா வெந்துடும். பாருங்கள், இப்போவே பாருங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டுருச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அதை தானாக தண்ணி விட்டு அவ்வளோ தண்ணி வற்றி இந்த மாதிரி உதிராக வந்துடும். எறாவை ரொம்ப நேரமும் வேக வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வெந்ததுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். பாருங்கள், நான் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை அப்படியே நம்ம பரட்டி விட வேண்டியது தான். பாருங்கள், மசாலா எல்லாம் எறால கோட் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இதில் ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் நான் ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் நான் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டு தான். நான் இதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்துருச்சு பாருங்கள், ஃப்ரை ஆகி வந்துருச்சு. நம்ம இதே ஸ்டேஜில் நம்ம எடுத்துட்டாலும் எடுத்துக்கலாம். இல்லைனா நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதை கார்னிஷிங்க்கு மேலே போட்டு இதையும் நம்ம சேர்த்து பரட்டி வைக்கலாம். இதுவும் நம்ம டேஸ்ட்டுக்கு தான். இது வந்து இந்த மேலே போடுற கார்னிஷிங் வந்து ஆப்ஷனல் தான். பாருங்கள், இந்த ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.